1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழா டைனஸ்டி காலகட்டத்துல ராஜராஜ சோழன் ஒரு கோவில் கட்டுறதுக்காக ஆசைப்பட்டாரு. அவரு அதுக்காக ஒரு இடத்தையும் செலக்ட் பண்ணாரு. பலாயிரம் வருஷத்துக்கு அந்த கோவில் நிலையா இருக்கிறதுக்காக அந்த இடத்தை சுத்தி மணல் கலவைகளை கொட்டி ஒரு குஷன் மாதிரி உருவாக்குனாரு. இதை இப்போ சாண்ட் பாக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நிலநடுக்கத்தினால பூமி ஆடுனாலும் கோவில் கூட சேர்ந்து ஆடுமே தவிர கீழே விழவே விழாது. கிரானைட் கற்களால உருவாக்கணும்னு நினைச்சாரு. பட் அந்த இடத்த சுத்தி 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு குவாரியும் கிடையாது. ஆனா இந்த கோவில் 1,30,000 டன்ஸ் ஆஃப் கிரானைட் கற்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அப்போ நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய சூப்பர் டிரான்ஸ்போர்டேஷன் அந்த இடத்துல நடந்திருக்கும்னு. இந்த கற்களை சிமெண்ட் வச்சோ இல்ல வேற எந்த கலவையை வச்சோ கட்டல. அந்த கற்களை இன்டர்லாக் பண்ணி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. பல பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர், நிறைய அழகான பெயிண்டிங்ஸ்லாம் அந்த கோவில்ல இருக்கு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷனுக்காக ராஜராஜ சோழர் அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, இந்த கோவில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கீழே விழுந்துராதுல? அதுக்கு அந்த ஆர்கிடெக்ட் சொன்ன பதில் என்னன்னா, இந்த கோவிலோட நிழல் கூட கீழே விழாது. எஸ், அந்த கோவிலோட கலசமோட நிழல் கூட இன்னைக்கு வரைக்கும் கீழே விழுந்ததில்லை. இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் மார்வலை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ராஜராஜ சோழனோட நினைவிடம் தான் இது. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு.